माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனால் மயர்வர மதினம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுக்குள் தலைவராக திகழ்பவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் அனுகிரகித்தருளி இருக்கக்கூடிய 4 திவ்ய கிரந்தங்கள் 4 வேத சாரமாக குலாவப்படுகின்றன. அப்படிப்பட்டவற்றிலே திருவாய்மொழி அருளிச் செயலுக்கே சாரமாக அமைந்திருக்கிறது என்று காட்டுகிறார்கள் நம் பூர்வர்கள். இப்படிப்பட்ட திருவாய்மொழி 1102 பாசுரங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இந்த திருவாய்மொழியிலே பல திவ்யதேச தம்பெருமான்கள் மங்களாசாசனம் பெற்றிருக்கிறார்கள். அந்த கிரமத்திலே திருவரங்கத்தெம்பெருமானுக்கு மங்களாசாசனமான பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. கங்குலும் பகலும் கண்துயிலறியாள் என்னும்படியான ஒரு திருவாய்மொழி 11 பாசுரங்கள் ஆச்சரியமான திருவாய்மொழியாக அமைந்திருக்கிறது. பராசரபட்டர் திருவாய்மொழி தனியனாக காட்டும்படியான ஒரு தனியனாக அமைந்திருக்கிறது. அவர் சாதித்தது பாசுரம்: வாந்திகளும் சோல மதிளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ன தமிழ்மரகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் என்று காட்டுகிறார். இதுல வாந்திகளும் சோலை மதிளரங்கர் திருவரங்கத் தெம்பெருமான், அந்த எம்பெருமான் மீது அமைந்திருக்கக்கூடிய ஆன்ற தமிழ்மரகள் திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் 1000மும் ஆக திருவரங்கத்தெம்பெருமான் மீது இருக்கக்கூடிய 1000 பாசுரங்கள்னு காட்டுறார். வஸ்துதா திருவரங்கத்தெம்பெருமானுக்கு அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்கள் 10 பாசுரங்கள்னு பார்த்தோம். 11 பாசுரங்கள். அப்படி இருக்கிற போது 1000 பாசுரங்களும் திருவரங்கத்தெம்பெருமானுக்குன்னு எப்படி சொல்ல முடியும் கேட்டார்கள் சில பெரியவர்கள். அதுக்குன்னு சமாதானம் காட்டுகிறார்கள் நம் ஆச்சாரியர்கள். ஆச்சரியமான சமாதானம். திருவரங்கத்தெம்பெருமானுக்கு ஸ்ரீபண்டாரம், திருவாபரணங்கள்லாம் இருக்கும், திருப்பரிவட்டங்கள்லாம் இருக்கும். அதற்கு மேற்பட எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணத்தக்க வஸ்துக்கள் எல்லாம் சேர்க்க வைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பெரிய ஸ்ரீபண்டாரம் அது பண்டாரமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஸ்ரீபண்டாரத்திலே பல வஸ்துக்கள் இருக்கின்றன. பல திவ்யதேசத்தெம்பெருமான்களுக்கு வேணும்னால் திருவரங்கத்தெம்பெருமானுடைய ஸ்ரீபண்டாரத்திலிருந்து திரவியங்களை கொடுத்தனுப்புவர்கள். இந்த எம்பெருமானுக்கு திருவாபரணம் இல்லை, இந்த எம்பெருமானுக்கு திருப்பரிவட்டம் இல்லை, இந்த எம்பெருமானுக்கு போனகம் இல்லை என்று அந்தந்த திவ்யதேசங்களுக்கு கொண்டு கொடுப்பார்கள். அதே மாதிரியாக திருவரங்கத்தெம்பெருமானுடைய ஸ்ரீபண்டாரத்திலே திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் அவரதுன்னு இருக்கிறது. அந்த பாசுரங்களுக்குள்ளே சில பாசுரங்கள் திருவேங்கடத்துக்கு, சில பாசுரங்கள் திருவாரன்விளைக்கு, சில பாசுரங்கள் திருமோகூருக்கு, சில பாசுரங்கள் திருக்குறுகூருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது எப்படி சொல்றீர் அப்படின்னு கேட்டா, திருவேங்கடத்துக்கு இவை 10. நிறைய பொருள்கள் நாம வச்சுட்டு இருக்கோம். 2 பொருள் எடுத்து இது இன்னாருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம கிட்டேந்து அவர்கிட்ட கொடுக்கிறோம்னு அர்த்தம். அதே மாதிரியாக திருமோகூருக்கு ஈத்த பத்திவை, திருமோகூருக்கு கொடுக்கப்பட்ட பத்திவைனா ஆர்கிட்டேந்தோனாதான் கொடுக்கப்பட்டது. அது ஆரிடம் இருந்துன்னா திருவரங்கத்தெம்பெருமானிடம் இருந்துன்னு காட்டப்படும். அப்ப பார்க்கிற பொழுது அற்புதமாக கங்குலும் பகலும் திருவாய்மொழி அன்னைக்கே 100 திருவாய்மொழியும் திருவரங்கத்தெம்பெருமானுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்பஷ்டமாக திருவரங்கத்தெம்பெருமானுடைய திருநாமம்ன்றத இந்த 11 பாசுரங்களிலே 10 பாசுரங்களிலே வருகின்றனவே ஒழிய மற்ற இடங்கள்ல வருது. அப்போ இந்த கங்குலும் பகலும் 10 பாட்டுக்கள் அமைந்திருக்கின்றனவே திருவாய்மொழி 1000 பாசுரத்திலையும் சொல்லப்படும்படியான அர்த்தத்தை தன்னிடத்திலே கொண்டிருக்கிறது என்று காட்டுகிறார் பிள்ளலோகஞ்சி எறிந்த தனியன் வியாக்கியானத்தில். திருவாய்மொழிக்கு பிரமேயமாக ஆச்சாரிய ஹிருதயத்தில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் 10 திருக்கல்யாண குணங்களை காட்டுகிறார். 10 பத்துக்களுக்கு பரத்வம், காரணத்துவம், வியாபகத்துவம், நியந்திரத்துவம், காருணிகத்துவம், சரண்யத்துவம், சக்தத்துவம், சத்தியகாமத்துவம், ஆபத்சகத்துவம், ஆர்த்திஹரத்துவம். இந்த 10 திருக்கல்யாண குணங்கள் தான் திருவாய்மொழி 10 பத்துக்களாலே ஆழ்வாராலே அனுபவிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள் நம் பெரியவர். அப்போ இந்த 10லையும் சொல்லப்படும்படியான அர்த்தம் என்னவோ அது இந்த 10 பாட்டுக்கள் கங்குலும் பகலும் 10 பாட்டுக்களிலே அமைந்திருக்கின்றன என்ன
நம் பூர்வர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். பிள்ளலோகஞ்சியர் அதிகுலமா வியாக்கியானம் பண்ணிருக்கார். அந்த குணத்தை விண்ணப்பம் பண்றேன், அதுக்குண்டான பாசுரத்தை விண்ணப்பம் பண்றேன். குணம் பாசுரம், குணம் பாசுரம், இந்த கிரமத்துல அமைந்திருக்கக்கூடியத அதை விண்ணப்பம் பண்ணுகிறேன். பரத்வம், எம்பெருமான் பராத்பரனாயிருக்கிறார், மேம்பட்டவனாயிருக்கிறார், எல்லாரிலும் மேம்பட்டவனாயிருக்கிறான்னு காட்டப்படுறது. அது எங்க காட்டப்படுறது? எல்லாரிலும் மேம்பட்டவன்னா உபய விபூதிக்கும் அவ்வருகாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். அதைத்தான் காட்டும்படியான வார்த்தை. கங்குலும் பகலும் பாசுரந்த திருவாய்மொழியிலே ஒரு சப்தம் வருகிறது, வடிவுடை வானோர் தலைவனே என்னும். ஆக என் பெண் பிள்ளை என்ன சொல்றா தெரியுமா? வடிவுடை வானோர் தலைவனே, வானோர் தலைவனே, நித்திய சூரிகளுக்கு நிர்வாகனாய் இருக்கக்கூடியவனேன்னு காட்டுறார். நித்திய சூரிகளையே அவன் நிர்வகிக்கிறான்னா இந்த லீலா விபூதி யோகமும் சேர்த்துதானே சொல்லணும். அப்போ எல்லாரினும் உயர்ந்தவனாக தாம் அமைந்திருக்கிறான். மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. நாமெல்லாம் மனுஷர்கள், நம்ம விட வசந்திருக்கிறார்கள் தேவர்கள். அந்த தேவர்கள் வசந்திருக்கிறார்கள் நித்தியசூரிகள். அவர்களுக்கும் உயர்ந்தவனாய் அமைந்திருக்கக்கூடியவன் திருக்கலந்து சேருமாறுவ தேவ தேவ தேவனே என்கிறார். அப்போ தேவனாக அமைந்திருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமானானபடியாலே வடிவுடை வானோர் தலைவனே, பகவானுடைய பரத்வம் முதல் பத்தினுடைய சாரம் இந்த சப்தத்தாலே காட்டிவிட்டிருக்கிறார் ஆழ்வார் கங்குலும் பகலும் திருவாய்மொழி. இரண்டாவது பத்திலே அற்புதமாக காரணத்துவம் காட்டப்படுகிறது. ஆக இந்த உலக படைத்து ரட்சித்து லயமடைய செய்யக்கூடியவனாரோ அவன்தான் காரணபூதன்னு சொல்லப்படுகிறான். வேர் முதலாய் வித்தாய் பறந்து தனி நின்னான்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப இரண்டாம் பத்துல சாரமான அர்த்தம் எதுன்னா காரணத்துவத்துடன் கூடினவன் பகவான். பகவான் தான் ஜெகத்காரணபூதன். அந்த அர்த்தத்தை தான் காட்டும்படியான விஷயம் முன் செய்த, அதாவது முன் செய்து இவ்வுலகம் உண்டு விழுந்தளந்தாய். முன்னால இந்த உலகத்தை உருவாக்கி இந்த உலகத்தை உண்டு விழுந்தளந்தவனேன்னு காட்டார். அதுக்கு மேல விண்ணோர் முதலே, விண்ணோர் நித்தியசூரிகள் அல்லது தேவர்கள், இவர்களுக்கு காரணபூதனாய் அமைந்திருக்கிறவனே அப்படின்னு காட்டக்கூடிய வார்த்தை இது ஆழ்வார் சொல்றார். ஆகவே இது கங்குலும் பகலும் பாசுரத்தில் இருக்கிறது. இதனால இது காரணத்துவத்தை காட்டுகிறது. அடுத்தது வியாபகத்துவம், எங்கும் நிறைந்திருக்கிறார். சாணிலுமுளன் அணுவினை சதகூரிட்ட கோணிலுமுளன், நீ சொன்ன சொந்திலுமுளன், இன்னின்ன தூணிலுமுளன் என்கிறான் பிரகலாத ஆழ்வான். அப்ப எல்லா பொருள்களுக்கும் உள்ளேயும் இருக்கிறான். ஆனா உள்ள இருக்கிறது நமக்கு தெரியறது. நமக்குள்ளே இருக்கிறான். உன்னுளமிழன் என்னுளமுழன் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இதை காட்டுகிற போது அந்த எம்பெருமானை கட்கிலி உன்னை காணுமாறருளாய் அப்படின்னு, கண்ணுக்கு இலக்காகாதவனே உன்னை காணும்படியாக நான் என்னை நீ செய்தருள வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. எனக்குள்ளே அந்த எம்பெருமான் இருக்கிறான் என்று இந்த ஆத்மாவுக்குள்ளே இருப்பதையும் காட்டுகிறார். அதனால பகவானுடைய வியாபகத்துவம் காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக நியந்திரத்துவம், தனிக்கோல் செல்ல வீத்திருக்கும் ஆத்தல் மிக்காளும் அம்மா, எழுகும் தனிக்கோல் செல்ல வீத்திருக்கும் அப்படின்னு எல்லாரையும் நியமிப்பவனாக தான் அமைந்திருக்கிறான். பல துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய். ஆக அவரவர்களுக்கு துன்பம் இன்பம் எல்லாத்தையும் நீதான் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நியமனானுகுணமாகத்தானே அது நடக்கிறது. கால சக்கரத்தாய், ஆக கால சக்கரத்தவனாகத்தான் அமைந்திருக்கிறான். சுழன்று வரும்படியான கால சக்கரமாகத்தான் அமைந்திருக்கிறான்னா கால சக்கர நிர்வாகத்துவம். ஆக கழிகாலத்தையும் அவன் தான் நியமிக்கிறான், நிகழ்காலத்தையும் நியமிக்கிறான், வருங்காலத்தையும் நியமிக்கிறான். ஆக காலத்துக்கும் நியாமகனாகத்தான் அமைந்திருக்கிறான். அவரவர்களுடைய கர்மானுகுணமாக பலானுபவத்துக்கும் அவன் அமைந்திருக்கிறான். அதுக்கு மேல அப்படிப்பட்டவன் மூவுலகாளியே என்னும், மூணு லோகத்தையும் ஆள்பவனாக இருக்கிறான்னா அவனுடைய நியந்திரத்துவம் காட்டப்படுறது. ஆக பால துன்பங்கள் என்கிற பாசுரத்திலே, காலசக்கரத்தா என்கிற சந்தையிலேயும் மூலகாளியே என்கிற சந்தையிலேயும் ஆழ்வார் அவனுடைய நியந்திரத்துவத்தை காட்டி கொடுத்திருக்கிறார். அதாவது கங்குலும் பகலும் திருவாய்மொழி. அடுத்தபடியாக காருணிகாத்வம், அவன் கருணை மிக்க இருக்கக்கூடியவன். பகவானுடைய காருண்யமானது அபாரமாக 5ஆம் பத்திலே ஆழ்வார் வர்ணிக்கிறார். அந்த அர்த்தத்தை தான் இவள் திறத்து அருளாய், நீ காருணிகன் இல்லையோ,
உனக்கு காருணிகன் என்னும்படியான குணம் இருக்கிறது அல்லவோ, ஆகவே என்னுடைய பெண் பிள்ளையினிடத்திலே நீ அருள் செலுத்த வேண்டாமோ, உன்னுடைய கருணையை காட்ட வேண்டாமோ என்று தாயார் கேட்கும்படியான பாசுரமாக அது அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக சரண்யத்துவம், எல்லாராலும் சரணடையத்தக்கவன், பெரிய பிராட்டியார் முன்னாக சரணம் பத்தி இருக்கக்கூடியது அகலகில்லேன் இறைவன் அலர்மேல் மங்கை ஒரு மார்பா புகழொன்னில்லா அடியேன் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஆகவே சரணமடையத்தக்கவன் அவன் என்பதைத்தான் ஆறாம்பத்தாலே ஆழ்வார் காட்டிக் கொடுத்திருக்கிறார். இப்படி ஆறாம்பத்தாலே காட்டிக் கொடுத்த அர்த்தத்தை தான் கங்குலும் பகலும் திருவாய்மொழியிலே ஆழ்வார் பற்றிலார் பற்ற நின்றானே. யார் யாருக்கெல்லாம் புகழில்லையோ அவர்களெல்லாம் தன்னை பற்றும்படியாக நிற்கக்கூடியவன் சரண்யனா இருக்கிறான் என்று அவனுடைய சரண்யத்துவம் காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக சக்தத்துவம். சக்தித்துவம்னா சக்திமான், எல்லா சக்திகளையும் தன்னிடத்திலே படைத்தவனாக அமைந்திருக்கிறான் காட்டப்படும். அதைத்தான் அலைகடல் கடைந்த ஆரமுதே, அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே திருமங்கியாழ்வார் சொல்றாரோ இல்லையோ, அதே கிரமத்திலே அவன் அலைகடல் கடைந்த ஆரமுது, அலைகடலை கடைந்தவனாய் அமைந்திருக்கக்கூடிய ஆறாமிர்தம்னு காட்டப்படுகிறபடியாலே ஆக மந்தரமலையை மத்தாக நாட்டினான் திருப்பார்கடலிலே. அப்படி திருப்பார்கடலிலே மந்தரமலையை மத்தாக நாட்டி இருக்கக்கூடிய நிலையாக அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய விஷயமாக மந்தரமலையை நாட்டி அவன் மத்தாக நாட்டி கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் அலைகடல் கடைந்த ஆரமுது, கடல் கடைந்தவனாக அமைந்திருக்கிறான். ஆகவே இது பெரிய காரியம். ஏனென்றால் தேவதாந்தரியாமியாக இருந்தான், அதற்கடுத்தபடியாக அசுரர்களுக்கு அந்தரியாமியாக இருந்தான், மந்தரமலைக்கு அந்தரியாமியாக இருந்தான், வாசுகிக்கு அந்தரியாமியாக இருந்தான், மலை அழுந்தாமல் இருக்கிறதுக்கு கூர்ம ரூபியாக ஆனான், மலை மேலே எழாமல் இருப்பதற்கு பிருகத் ரூபியாக ஆனான். இப்படி எல்லாமாக பண்ணியிருக்கிறான். என்னால் அவனுடைய சக்திமானா இருக்கக்கூடிய தன்மை சக்தி மத்வம் சக்தத்துவம் காட்டப்படுகிறது. சக்தனாய் இருக்கிறான் என்று தெரிவித்திருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக சத்தியகாமத்துவம். சத்தியகாமத்துவம்னா ஆக எதெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கிறானோ அதெல்லாம் பெற்றிருக்கிறான். தனக்கு நித்தியமாக கற்பிக்கப்பட்ட நித்திய விபூதி என்ன, பத்னி பரிஜனங்கள் என்ன, இவற்றை உடையவன்னு காட்டுறார். இதைத்தான் கங்குலும் பகலும் திருவாய்மொழியிலே என் திருமகள் சேர் மார்பனே என்னும், என்னுடைய ஆவியே என்னும், என் திருமகள் சேர் மார்பனே என்னும், என்னுடைய ஆவியே என்னும், நின் திருவயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும், அன்னுருமேழும் தழுவினி கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும், தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலேன் முடிவுகள் நமக்கே என்று மூன்று நாச்சிமார்களை நித்தியமாக தனக்கு கல்பிக்கப்பட்ட பத்னியாக உடையவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தியமாக கல்பிக்கப்பட்ட நித்திய சூரிகளை பரிஜனங்களாக உடையவன், தன்னாலேயே கற்பிக்கப்பட்டவை சத்திய காமன் என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அடுத்தது ஆபத் சகத்துவம். ஆபத்து காலத்திலே எவன் உறுதுணையா இருக்கிறானோ அவன் தான் ஆபத் சகன்னு பேரு. அப்படிப்பட்ட குணம் 9ஆம் பத்தாலே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அர்த்தத்தை தான் ஆழ்வார் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். முன் செய்து இவ்வுலகம் உண்டு உமிழ்ந்து அளந்தாய். ஆக உலகத்துல பிரளயாபத்து வந்த போது இதனை நீ வயிற்றிலே வைத்து உண்டு ரட்சித்தாய். அடுத்தபடியாக இந்த ஜீவர்கள் எல்லாம் உன்னை அடைந்து வாழ வேண்டும் என்பதற்காக இவர்களை உபாய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணுவதற்காக சிருஷ்டித்தாயே உண்டு உமிழ்ந்து. அதற்கு மேற்பட மகாபலியினுடைய அபிமானத்திலிருந்து காப்பதற்காக அளந்திருக்கக்கூடியவனே என்ன, ஆபத்து காலத்திலே அவன் சகாவாக தோழனாக இருக்கிறான் என்று சொல்லும்படியான வார்த்தை. ஆர்த்திஹரத்துவம் 10ஆம் பத்தாலே ஆழ்வாருடைய பூர்ணமான துக்கத்தையும் போக்கி ஆழ்வாருக்கு மோட்சத்தை கொடுத்திருக்கிறான் எம்பெருமான். அதே கிரமத்துல பார்க்கிற போது இதுதான் ஆர்த்திஹரன், துக்கத்தை போக்கினவனாக அமைந்திருக்கிறான்னு காட்டப்படுறது. இது எங்க தெரிவிக்கப்படுகிறது என்னால் முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் என்று காட்டக்கூடிய வார்த்தை. முகில்வண்ணன் அடியை அடைந்தருள் சூடி உய்ந்தவன் என்று ஆழ்வார் காட்டுகிறாரே, அவனை அடியடைந்தான் ஆழ்வாருடைய ஆர்த்தி போயித்துன்னு காட்டப்படுது. இப்படி திருவாய்மொழி 10:10 சாரார்த்தங்களையும் ஓரோ சப்தங்களாலே இந்த கங்குலும் பகலும் திருவாய்மொழியிலே ஆழ்வார் தாம் காட்டிக் கொடுத்திருக்கிறபடியாலே மொத்த திருவாய்மொழிக்கும் இது பிரமேயமாக அமைந்திருக்கிறது. ஆக கங்குலும் பகலும் திருவாய்மொழிக்கு சாரம்னு நிரூபணம் பண்ணி காட்டிக் கொடுத்திருக்கிறார் தனியன் வியாக்கியானத்திலே பிள்ளலோகாரிய ஜீயர்.
இதனுடைய அவதாரிகா பிரகரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அர்த்த விசேஷங்களை சுருக்கமாக பார்க்கலாம். ஆழ்வார் 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி, அதுல திருவேங்கடமுடையானுடைய திருவடித்தாமர்களிலே சரணாகதி பரிபூர்ணமாக பண்ணுகிறார். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானேன்னு தொடங்கி அகலகில்லேன் இறைமின் அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று பெரிய பிராட்டியார் முன்னாக திருவேங்கடமுடைய, அதாவது அலர்மேல் மங்க நாச்சியார் முன்னாக திருவேங்கடமுடையான் திருவடித்தாமர்களிலே பரிபூர்ணமாக சரணாகதியை பண்ணுகிறார். அப்ப பண்ணினது ஆற உபாயமாக பத்தினார்னா பெருமானை உபாயமாக பத்தினார். பெருமானை உபாயமாக பத்தியும் கூட ஆழ்வாருக்கு நினைத்த உடனே பலன் கிடைக்கவில்லை. சரணாகதி பண்ணிட்டோம், அடுத்த க்ஷணம் பரமபதத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார். அந்த எம்பெருமான் உபாயமாக அவனை அத்தியவசித்து விட்டோம், நிச்சயம் பலன் கொடுத்துருவான்னு நினைச்சார். ஆனால் அந்த பலனை ஆழ்வார் பெறவில்லை, பெற்றார் இல்லை. அதனால் ஆழ்வாருக்கு அபாரமான துக்கம். பலனை பெற்றார் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த பிரகிருதி சம்பந்தத்தோடையே கூடியிருக்கிறார், சத்வரஜஸ்தமோ குணங்களோடு கூடியிருக்கிறார். இந்த பிரகிருதியிலேயே அவன் தான் வைத்திருக்கிறான். அப்ப பார்க்கிற போது இந்த இடத்துல மொத்தமாக இருக்கக்கூடியது சப்தாதி விஷயங்கள் ஈர்க்கின்றன. சப்தாதி விஷயங்கள் ஈர்க்கிற போது ஆழ்வாருக்கு துடிப்பு தாங்கல. ஒரு குழந்தையானது புலியின் வாயிலே அகப்பட்டுக் கொள்ளுகிற போது மாதா பிதாக்கள் எதிரிலே இருந்தால் எப்படி கதறுமோ அப்படி கதறத் தொடங்கிவிட்டார். அடுத்த திருவாய்மொழி 7ஆம் பத்து முதல் திருவாய்மொழியாகிற உன்னிலாவிய வைவரியில். அப்போ எம்பெருமானே என்ன 5 பேர் திசை திசை வலித்து எத்துகின்றனர் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய துக்கம் அதிகமாக போயிற்று. இந்த துக்கம் அதிகமாக போய்விட்டிருக்கிறபடியாலே ஆழ்வாருடைய ஆர்த்தியானது நன்கு வெளிப்படும்படியானதாக அமைந்திருக்கிறது. அப்படி வெளிப்படும்படியான ஆர்த்தியானது பெருமாளுக்கு தெரியாதான்னா ஆழ்வாரே தெரிவிக்கிறாரு. குமைதீத்தி என்னையுன் பாதபங்கயம் நன்னிலாவகைய நலிவான் என்ன எண்ணுகின்றார். என்னெல்லாம் பல வார்த்தைகளை காட்டுகிறார். இது என் பெருமானுக்கு தெரியாதா? ஆழ்வாருக்கு என்ன ஆர்த்தி என்பது பெருமாளுக்கு நன்றாக தெரிந்ததாக அமைந்திருக்கக்கூடியது. சரி, பெருமான் ஏன் அனுகிரகம் பண்ணல? இவ்வளவு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், பரமபதத்தை சேரணும்னு ஆசைப்படுறார். ஆழ்வாருடைய ஆசையையும் ஆர்த்தியையும் உணர்ந்தவனான எம்பெருமான் ஆழ்வாருக்கு சத்யா மோட்சத்தை கொடுக்க வேண்டும். ஏன் உடனே மோட்சத்தை கொடுக்கவில்லை? அப்ப ஆழ்வாருடைய ஆர்த்தியில் ஏதாவது குறையும்? ஏதோ வெளியில ஆர்த்தி ஆர்த்தின்னு சொல்லிக்கொண்டு, வெளியில துக்கம் துக்கம்னு சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ள இங்கேயே இருந்தா தேவையே நினைக்கிறாருன்னா அதுல கிடையாது. ஆழ்வார் உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தத்தை வைத்துக் கொண்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டார். அப்ப ஹிருதயத்துல இருக்கிறது தான் வரும், ஆழ்வாருக்கு உள்ள இருக்கிறது தான். அப்படி இருக்கிற போது ஆழ்வாருடைய சக்தியிலே குறை, அதாவது ஆர்த்தியிலே குறை. சரி, பெருமாளுக்கு மோட்சம் கொடுக்க முடியாது. ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுப்பது என்பது பெருமானுக்கு சிரமசாத்தி அப்படின்னு சொல்லலாமா? பெருமானுடைய சக்தியிலே குறை உண்டா அப்படின்னு கேட்டால் சக்தியிலேயும் குறை கிடையாது. அப்படி இருக்கிற போது பெருமான் ஆழ்வாரை இந்த உலகத்தில் ஏன் வைத்திருக்கிறார்? இவருக்கும் பிடிக்கல, அவனுக்கும் கொடுக்கிறதுக்கு சக்தி உண்டு. இவரும் பரிபூர்ணமாக பகவானையே அத்தியவசித்து விட்டார். இதுக்கு மேல தடபடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நிச்சயமாக பலன் கிடைத்தாக வேண்டும். ஏன் ஆழ்வாருக்கு அந்த பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் பெருமான் நினைச்சானா, இவருக்கு பலன் என்னமோ நிச்சயமா நான் கொடுக்க போறேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. அங்க பரமபதத்துக்கு இப்பவே அழைத்து கொண்டு போவதை விட 4 நாள் இங்க வச்சிருந்தால் இன்னும் பல பேர் இவருடைய உபதேசத்தாலே திருந்துவார்கள். ஆழ்வார் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்திலையும் 4 பேர் திருந்தி வருவார்கள். அப்ப நமக்குன்னு பரமபதத்துக்கு அதிகம் பேர் வருவார்கள், ஆழ்வாரை இங்கு வைத்திருக்க. ஆகவே 4 நாள் முன்ன பின்ன போனா என்ன? முன்பின்னாக ஆகி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு ஆழ்வார் துக்கப்படுவானே? ஆகவே அவர் துக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இங்க எனக்கு பல பேர் வர வேண்டும், உபதேசத்தாலே ஆழ்வார் பல பேரை திருத்த வேண்டும், அதற்காக வைத்திருக்கிறேன் அப்படின்னு பெருமான் திருவுள்ளம் பத்தினான். உடனே ஆழ்வாருக்கு தோணித்து, இந்த சம்சார மண்டலம் யாருக்கு பொருந்துகிறதோ, யாருக்கு இந்த சம்சார மண்டலத்திலே இருப்பதற்கு இருந்து சகித்துக் கொள்ளுவதற்குண்டானதான தன்மை இருக்கிறதோ அவளை கொண்டு உலகத்தை திருத்தலாமே.
அவளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து, அவளுக்கு வாக்குவன்மையை கொடுத்து, அவளுக்கு தன் பெருமையை சொல்லி, அப்படிப்பட்டவர்களை கொண்டு இந்த லோகத்தை திருத்தலாமே. இந்த சம்சார மண்டலம் பொருந்தாத என்னை இங்கு வைத்திருக்க வேண்டுமான்னு ஆழ்வாருக்கு. பொருந்தவர்களை வைத்திருக்க மாட்டேன், பொருந்தாத இவரை வைத்தால்தான் அது பலிக்கும் என்று எம்பெருமானுக்கு திருவுள்ளமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே இப்படிப்பட்ட நிலை வேறு யாருக்கும் கிடையாது, ஆழ்வாருக்கு மட்டுமே தான் அமைந்திருக்கக்கூடியது. இவரை ஒத்தவர்கள் யாரும் இல்லை ஆனபடியாலே இவரை கொண்டே உலகை திருத்த வேண்டும் என்று எம்பெருமான் தான் நினைத்திருக்கிறார். அதற்கனுகுணமாக இவரை வைத்திருக்கிறார். அப்ப ஆழ்வாருக்கு தாமான தன்மையே மாறி போச்சு. இந்த துக்கம் அதிகமாக அதிகமாக, பிரீத்தி அதிகமாக அதிகமாக, ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு. பெருமானிடத்திலே பிரீத்தி விசேஷம் அதிகமாக அதிகமாக பெண் பேச்சாக மாறிற்று. அப்ப ஆழ்வாரே ஒரு நாயகி சமாதியை அடைந்தார், ஒரு நாயகியான நிலையை அடைந்தார். அப்படி நாயகியான நிலையை அடைந்த உடனேயே நாயகியானவள் தன் வாயாலும் பேச மாட்டிற்றார். அப்ப வேற்றுவாயாலே பேசுகிறாள். வேற்றுவாயினா தாயார் வாயிலாக பேசுகிறார். அந்த நாயகியினுடைய தாயார் நாயகியினுடைய நிலையை சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அந்த தாயார் என்ன பண்ணா, இந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு திருமணத்தூணுக்கு உள்ளே சென்று அந்த இடத்துல விட்டார். திருவரங்கத்தெம்பெருமான் திருமுன்பாக அமைந்திருக்கக்கூடியது திருமணத்தூண் என்று அந்த மண்டபத்திலே இருக்கக்கூடியது. அந்த திருமணத்தூணுக்கும் உள்ளே சென்று அந்த பெண் பிள்ளையை கீழே கிடத்தி, இவள் திறத்து என் செய்கின்றாய், இவள் திறத்து என் சிந்தித்தாயே. இந்த பெண் பிள்ளை எப்படி இருக்கிறாள்னா, அழுகிறாள், கங்குலும் பகலும் கண் துயில் அறியா, கண்ணநீர் கைகளால் இறைக்கும். அதுக்கு மேல தொழுகிறாள், இருகை கூப்பும் சிந்திக்கும் திசைக்கும் என்னெல்லாம் இருக்கக்கூடிய நிலை. அதுக்கு மேல மோகித்திருக்கிறாள், மயங்கி விழுகிறாள், எழுந்துலா மயங்கும். பிரலபிக்கிறாள், உன்னையே வாய் மாயனே என்று வாய் வருவும் என்னும்படியாக வாய் வருவிக் கொண்டிருக்கிறாள். அதுக்கு மேல முறைகட பேசுகிறாள், நான் அடைவு கட பேசுகிறாள். முன்ன பேச வேண்டியதை பின்ன பேசுறா, பின்ன பேச வேண்டியதை முன்ன பேசுறா. எத்தனை மாறுதல்கள் இவளுக்கு அமைந்து விட்டது. நெடுமூச்செறிகிறாள், திடீர்னு அதையும் நிறுத்திவிட்டு, நெடுமூச்செறிபவள் அதையும் நிறுத்தி விட்டு இருக்கக்கூடிய நிலை. அதற்கு மேற்பட இவள் ஸ்தப்தயாக நின்றாள். அப்படியே சத்ருக்னேன அந்தரஸ்திதான்ற மாதிரி சத்ருக்னன் பரதாழ்வானுடைய நிலையை பார்த்து நின்றார் போலே இவள் தான் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய பிரேமத்தாலே ஒன்றும் செய்ய மாட்டாமல் அப்படியே நிற்கிறாள். இப்படி இருக்கக்கூடிய இந்த பெண் பிள்ளையை நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாய்? இவள் தரத்தன் செந்தித்தாயே, இவள் தரத்தன் செய்கின்றாயே, இவள் தரத்தன் செய்திட்டாயே, தெளியிலேன் முடிவிவள் தனக்கு. இவளுக்கு என்ன ஆகும்னு நீ சங்கல்பித்திருக்கிறாய். காரணம் என்னவென்னால், என்னதான் நாம நினைத்தாலும் அவன் திருவுள்ள பிரகாரம் தான் நடக்குமே ஒழிய நம் நினைவு இங்கு பிரயோஜனமே கிடையாது. அப்ப அவனுடைய நினைவு பிராப்திக்கு உபாயம் அவன் நினைவு என்று காட்டுகிறார்களே. முன்மனத்தால் நினைந்திருந்தாய் இழந்த எந்த பிரானே என்கிறார் போலே இவள் திறத்தின் சிந்தித்தாய் என்று காட்டுகிறார். முதல் பாசுரம், கங்குலும் பகலும் கண் துயிலறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும். என்னுடைய பெண் பிள்ளை ராப்பகலாக கண் துயில் அறியாதவளாக அமைந்திருக்கிறார். கண்ணநீர் கைகளால் இறைக்கும். இவருடைய கண்களிலிருந்து பெருகும்படியான தீர்த்தமானது கைகளால் இறைக்கும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. அப்ப உத்தம ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரிதான் இருக்கும். ஆஹ்லாத சீத நேத்ராம்பு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டா திரஷ்டவியா சர்வதேகி. குளிர்ச்சியான ஜலமானது கண்களிலே அஸ்ருவானது பெருகிக் கொண்டிருக்கக்கூடியது, கண்ணீர் பெருகிக் கொண்டிருக்கும் ஆஹ்லாத சீத நேத்ராம்பு புலகீகிருத காத்திரவான். எப்பொழுதும் ரோமாஞ்சமான சரீரத்தை படைத்தவர்களாக இருப்பார்கள். அதுக்கு மேல சதா பரகுணா விட்டா, எல்லா காலத்திலும் பரனான எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலேயே நுழைந்திருக்கும்படியான நிலையாக அமைந்திருக்கிறது. ஆகவே இவள் உறங்காதிருக்கிறாள். கண்ணநீர் கைகளால் இருக்கும், சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும். ஆக சங்கென்னும் சக்கரம் என்னும்படியாக எம்பெருமானுடைய திவ்யாயு ஆழ்வார்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தாமரை கண் என்றே தளரும். அவனுடைய தாமரை கண்ணுன்னு சொல்லிட்டோ அப்படியே தளர்ந்து போகிறாள். அதுக்கு மேலே இவள் சொல்ற வார்த்தை என்னன்னா, பெருமானே உன்னை விட்டு நான் எங்க தரிப்பேன், எப்படி தரிப்பேன், எங்கனே தரிப்பேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும்.
அதே கிரமத்துல நிலத்தை அப்படி தடவிக்கொண்டே இருக்கிறாள். இருதலம் கைதுழாவிக் கொண்டிருக்கிறாள். செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய். திருவரங்கத்தெம்பெருமானே, உன்னுடைய காவேரியில உன்னுடைய ஊரிலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான காவேரி ஆறு, அதுல செங்கயல்கள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நீராலே சூழப்பட்டிருக்கிறாய். உன் ஊர்ல இருக்கக்கூடியவையான மீன்கள் விளையாடி கொண்டு ஆனந்தமாக இருக்கின்றன. உன்னையே நம்பிக்கொண்டிருக்கவளான இந்த கயற்கண்ணியான பெண் பிள்ளை இருக்கிறாளே, இவள் துக்கப்படலாமா? செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய், இவள் திறத்தன் செய்கின்றாயே, இவள் திறத்தன் செய்கின்றாயே, இவளுக்காக நீ என்ன பண்ணுகிறாய்? இவளை நீ என்ன செய்வதாக திருவுள்ளம் பத்தி இருக்கிறாய் என்று சொல்லும்படியான வார்த்தை. அதுக்கு மேல மற்றொரு பாட்டுல வட்கில் இறையும் அதாவது மணிவண்ணா என்னும் வானமே நோக்கும் மையாக்கும் கட்கிலி உன்னை காணுமாறு அருளாய் காகுத்த கண்ணனே என்னும். என் பெண் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, இவள் திறத்தன் செய்திட்டாயே, இவளுக்காக நீ என்ன பண்ணாய்? இவ எப்படி இருக்கா தெரியுமா? இட்டகால் இட்ட கையளா இருக்கும், இருந்துலா மயங்கும், கைகூப்பும், கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் என்னெல்லாம் இப்படி மூர்ச்சையாக அமைந்திருக்கக்கூடியவள் சிட்டனே செழுந்தீர் திருவரங்கத்தாய். நல்ல சிட்டன் தான் போனி. உன்னை போல 4 பேர் இருந்துட்டா போறோம், இந்த லோகம் வாழ்ந்துடும். உன்னையே நம்ம இருக்கிற இந்த பெண் பிள்ளை இந்த பாடுபடுத்தி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு தெரிவிக்கிற வார்த்தை. சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளா என்னும் வந்திக்கும் ஆங்கே மழை கண்ணீர் மல்க வந்திடா என்னன்னே மயங்கும். எப்படியெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாய். தையலை மையல் செய்தானே, இவ்வளவு பாடுபடுத்தி கொண்டிருக்கிறானே எம்பெருமான். மையல் சென்று இதென்னை மனங்கவர்ந்தானே என்ன மனங்கவர்ந்தவனேன்னு அடிச்சுக்கிறாய் இந்த பெண் பிள்ளை. இவள் திறத்து அருளாய், இவளுக்கு அனுகிரகம் பண்ணுவாய். இவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே, பாவியேன் செயற்பாலா அறியேன், ஒன்னும் தெரியலையே. என்னுடைய கோமள கொழுந்தாக இருக்கக்கூடியவள் கண்கள்ல தாரதாரியாக ஜலம் பெருக்கி கொண்டிருக்கிறாளே என்னெல்லாம் சொல்லி ஆக பலவிதமாக அந்த தாயார் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அறையோ இது முறையோ எம்பெருமானே, திருவரங்கத்தெம்பெருமானே, தேவரீர் இவள் திறத்தில் செய்வது முறையா? என் திருமகள் சேர் மார்பனேன்னு சொல்றார். என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்று சொல்லப்படும்படியான என்னுடைய ஆத்மாவேன்னு சொல்ற. ஆத்மா ஆழ்வாருடைய ஆத்மான்னு சொன்னா அது மிதுனமாய்த்தான் இருக்கும்னு காட்டுகிறார். தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகளேன் முடிவுகள் தனக்கே. இவளுக்கு என்ன முடிவு என்றதே எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த 10 பாசுரங்கள் முடிவுகள் தனக்கன் அருவிலே நின்னும் மூலக ஆளியே என்னும் கடிகமள் கொன்னை கடவுளே என்னும் நான்முக கடவுளே என்னும் வடிவுடை வானோர் தலைவனே என்னும் வன் திருவரங்கனே என்னும் அடி அடையாதாள் போல் இவள் அணுகி அடைந்தனள் முகில்வண்ணன் அடியே. முகில்வண்ணனுடைய அடிகளை அடைந்தவள் என்று சொல்லும்படியான விஷயம் இந்த 10 பாட்டுக்கு பலன் சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. முகில்வண்ணன் அடியை அடைந்தருள் சூடியுந்தவன் மொய்புனல் பொருநல், அதாவது அப்படிப்பட்ட முகில்வண்ணன் அடியை அடைந்தருள் சூடியுந்தவன் மொய்புனல் பொருநல் துகில்வண்ண தூநீர் சேர்ப்பன் வன்பொழில் சூழ் வன்குருகூர் செடகோபன் முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை 1010 வல்லார் முகில்வண்ண வானத்து இமயவர் சூழ விருப்பர் பேரின்ப வெள்ளத்தே. இந்த 10 பாட்டு அதிகரித்தவர்கள் பரமபதத்திலே ஆனந்தமாக தாங்கள் இருப்பார்கள் என்று பலஞ்சொல்லி தலை கட்டும்படியான 10 பாசுரங்கள். இந்த 10 பாசுரங்களிலே 10 பாசுரங்களுடைய சாரார்த்தங்களை இந்த கோஷ்டியிலே அடியேன் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நியமித்தவர்களான பெரியவர்களுடைய திருவடித்தாமர்களுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்களுடைய தவைகள் தாம் வாழி என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை நிறைவுறுத்துகிறேன்.